நடிகை நிவேதா பெத்துராஜ் சமீபத்துல அவங்களோட வருங்கால கணவரை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. துபாயை சேர்ந்த தொழிலதிபரான ரஜித் இப்ரானை தான் நிவேதா பெத்துராஜ் கல்யாணம் பண்ண இருக்காங்க. அந்த வகையில சீக்கிரமே இவங்களோட திருமணம் நடக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில நிவேதா பெத்துராஜ் கல்யாணம் பண்ண இருக்கிற ரஜித் இப்ரான் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமான ஜூலியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அதுக்கு ஆதாரமா சில போட்டோஸும் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில நிவேதா பெத்துராஜே இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்க கப்புள் போட்டோவை ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு கிடைச்ச வரவேற்பை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எங்க குடும்பத்துல கூட யாருக்குமே நாங்க இப்படி போஸ்ட் போட போறோம்னு தெரியாது. திடீர்னு முடிவெடுத்தோம். சரி, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நல்ல நாளா இருக்கு, அதிகாரப்பூர்வமா சொல்லிடலாம்னு தான் போஸ்ட் பண்ணோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி துபாயில ஒரு ரேஸ் ட்ராக்ல சந்திச்சோம். நண்பர்களா பழகி வந்தோம். நல்ல ஒரு பாண்ட் எங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தோம். எங்க குடும்பத்துக்கும் இதுல சம்பந்தம் தான். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியும். இண்டஸ்ட்ரியில யாருக்குமே தெரியாது. என்னோட மேனேஜரே இந்த நியூஸை கேட்டு ஷாக் ஆயிட்டாரு. இப்போதைக்கு அக்டோபர் மாசம் என்கேஜ்மெண்ட்டும் அடுத்த வருஷம் ஜனவரியில கல்யாணம் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு நிவேதா பெத்துராஜ் ரஜித் இப்ரான் கூட ஏற்பட்ட பழக்கம் பத்தியும் மற்றும் அவங்களோட திருமணத்தை பத்தியும் பேசியிருக்காங்க. மேலும் அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வாழ விட அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷனையும் ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டோரியை பார்த்த நெட்டிசன்ஸ் பலரும் நிவேதா பெத்துராஜ் அவங்க வருங்கால கணவரை ஜூலியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி வெளியாகிற நியூஸ்க்கும் மேலும் உதயநிதி ஸ்டாலின் கூட தொடர்பு படுத்தி பேசப்பட்டு வரதுக்கும் தான் பதிலளிக்கிற விதமா இதை ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.